வணக்கம். கிங்டம் நெட்வொர்க் செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. நாள் 9/6/2026. அனைத்து மாநகராட்சிகளிலும் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 100% குடிநீர் இணைப்பு பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு மின் வாரியத்தில் நடந்ததாக கூறப்படும் ரூபாய் 397 கோடி மதிப்பிலான டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு வழக்கில் முன்னாள் அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. தமிழக காவல்துறையில் முதல் முறையாக இன்று சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கப்பட்டு அதனை முதல்வர் விஜய் தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் உருக்காலையில் உருகிய இரும்பை கொண்டு சென்றபோது எதிர்பாராத விதமாக உருகு கலன் வெடித்தது. இதனால் இரும்புகள் சிதறி தொழிலாளர்கள் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் எம்-சாண்ட், பி-சாண்ட் மற்றும் ஜல்லி ஆகியவற்றின் விலை திடீரென உயர்ந்துள்ளது. ஒரு யூனிட் எம்-சாண்ட் ரூபாய் 650 ரூபாய் 900 அதிகரித்துள்ளது. சென்னை பெரம்பூர் கணவனை துண்டு துண்டாக வெட்டி வீசிய கொடூர வழக்கில் 3 நாட்களுக்கு பிறகு தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு திடுக்கிடும் பின்னணி வெளியாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள kingdomnetwork.news என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.